வணக்கம். ஒரு வருடத்தில் சில இரவுகள் சாதாரண இரவுகள் அல்ல. அந்த இரவுகளில் பிரபஞ்சமே மெதுவாக பேசுகிறது, கேட்கத் தெரிந்தவர்களுக்கு மட்டும். அப்படி பிரபஞ்சத்தின் அதிர்வு அதிகரிக்கும், மனிதன் தன்னை தாண்டி உயர வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான இரவுதான் மகா சிவராத்திரி. சிவம் என்றால் ஒரு கடவுள் மட்டும் அல்ல, அது ஒரு நிலை. எல்லாம் அமைதியாகிவிட்ட ஒரு பரம வெற்றிடம். அந்த வெற்றிடத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் பிறந்தது. அதிலேயே மீண்டும் எல்லாம் கலக்கிறது. அதனால்தான் சிவனை ஆதி என்றும் அந்தம் இல்லாதவன் என்றும் அழைக்கிறார்கள். சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், அது ஒரு நினைவு நாள் அல்ல, அது ஒரு அனுபவ இரவு. யோகிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தனர். இந்த குறிப்பிட்ட இரவில் கிரகங்களின் நிலை, பூமியின் காந்த சக்தி, மனித உடலின் நரம்பு அமைப்பு எல்லாமே ஒரே திசையில் வேலை செய்கிறது. நம் உடலில் இருக்கும் சக்தி இயல்பாக மேலே எழ முயற்சிக்கும். அதனால்தான் இந்த இரவில் படுத்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருக்க சொல்கிறார்கள். அது ஒரு மத வழக்கம் மட்டும் இல்லை, அது ஒரு அறிவியல். நாம் தூங்கும்போது வாழ்க்கை நடக்கிறது, ஆனால் நாம் விழித்திருக்கும் போதுதான் உண்மையில் வாழ்க்கையை உணர்கிறோம். சிவராத்திரி நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. நீ வாழ்க்கை முழுவதும் தூங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாயா அல்லது விழித்துக் கொள்ளப் போகிறாயா? பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதித்த போது முடிவில்லாத ஒரு ஜோதி தூண் தோன்றியது என்று கதைகள் சொல்கின்றன. அதன் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுதான் சிவலிங்கம். அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. கடவுள் ஒரு வடிவம் அல்ல, ஒரு எல்லையற்ற உண்மை. நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஒரு சிந்தனை. இந்த இரவு அறியாமையின் இருள் உடையும் இரவு. வெளியில் உள்ள இருள் பிரச்சனை இல்லை, உள்ளிருள்தான் நம்மை கட்டி பிடித்திருக்கிறது. பயம், கோபம், அகம்பாவம், பொறாமை, இவையெல்லாம் நம் உள்ளத்தின் இருட்டு. சிவராத்திரி அந்த இருளை ஒளியாக மாற்றும் வாய்ப்பு. இந்த நாளில் விரதம் இருக்க சொல்வது உடலை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. நாம் தினமும் ஆசைகளின் அடிமையாக வாழ்கிறோம். பசி வந்தால் உடனே சாப்பிட வேண்டும், சலிப்பு வந்தால் போன் பார்க்க வேண்டும், கோபம் வந்தால் பேச வேண்டும். ஒரு நாள் மட்டும் இந்த ஆசைகளிடம் நான் உன் அடிமை இல்லை என்று சொல்வதே விரதத்தின் உண்மை. அதிசயமாக விஞ்ஞானமும் இதை ஆதரிக்கிறது. விரதம் இருந்தால் உடல் டீடாக்ஸ் ஆகிறது, மூளை தெளிவாகிறது, கவனம் அதிகரிக்கிறது. ஆனால் ஆன்மீக ரீதியில் அது இன்னும் பெரியது. உடல் அமைதியானால்தான் உள்ளம் கேட்கும். இந்த இரவில் ஓம் நம சிவாய என்று ஜபிக்க சொல்வது வெறும் பக்தி அல்ல. இந்த 5 எழுத்துக்கள் நம் உடலை உருவாக்கும் 5 மூலதத்துக்களோடு ஒத்திசைவாக அதிர்கிறது. மெதுவாக அதை உச்சரிக்கும் போது மூச்சு சீராகிறது, இதய துடிப்பு மெதுவாகிறது, மனம் அலைபாய்வதை நிறுத்துகிறது. அந்த அமைதியில்தான் சிவம் உணரப்படும். அபிஷேகம் செய்வது கூட ஒரு சின்ன சின்ன ரகசியங்களை சொல்லுகிறது. நாம் சிவலிங்கத்தின் மீது நீர் ஊற்றும் போது உண்மையில் கழுவப்பட வேண்டியது கல் அல்ல, நம் மனம். பால் ஊற்றும் போது நம் கடினமான உள்ளம் மென்மையாவதாக நினையுங்கள். தேன் ஊற்றும் போது நம் வார்த்தைகள் இனிமையாவதாக வேண்டுங்கள். பூஜை வெளியில் நடக்கவில்லை, அது உள்ளே நடக்கிறது. சிவன் மலைமேல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருக்க முடியும் என்பதற்கான சின்னம் அது. அவர் கண்களை மூடியிருக்கிறார். உண்மை வெளியுலகில் இல்லை, உள்ளுலகில்தான் இருக்கிறது என்று சொல்ல. அவரது கழுத்தில் இருக்கும் பாம்பு பயத்தை வென்றால் அதே பயம் சக்தியாக மாறும் என்று நினைவூட்டுகிறது. இந்த இரவில் தவிர்க்க வேண்டியது சில விஷயங்கள் மட்டுமே. அதிக உணவு, அதிக பேச்சு, கோபம், நெகட்டிவ் எண்ணங்கள், குறிப்பாக தேவையற்ற சத்தம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தால் உங்கள் உள்ளம் பேச ஆரம்பிக்கும். அந்த குரல்தான் தெய்வ குரல். மன அழுத்தத்தில் இருக்கும் ஒருவருக்கு இந்த இரவு ஒரு மருந்து போல. திசை தெரியாமல் அலைபாயும் ஒருவருக்கு இது ஒரு திசை காட்டி. பழைய நினைவுகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது ஒரு விடுதலை. இந்த இரவு ஒரு ரீசெட் பட்டன் போல. நீங்கள் அனுமதித்தால் மட்டும். ஒரு இரவு டிசிப்ளினாக விழித்திருந்து மனதை கவனித்தால் உங்கள் மூளை ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். நான் என்னை கட்டுப்படுத்த முடியும். அந்த உணர்வு வாழ்க்கையே மாற்றும். சிவம் எங்கே இருக்கிறது தெரியுமா? கோவிலில் மட்டும் இல்லை. எந்த ஆசையும் இல்லாமல் நீங்கள் முழு அமைதியாக இருக்கும் அந்த நொடி, யாரிடமும் ஒப்பிடாமல் இருக்கும் அந்த நிலை, மூச்சு மட்டும் நடக்கும் அந்த அமைதி, அதுதான் சிவம். சிவராத்திரி நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. நீ தேடும் கடவுள் தூரத்தில் இல்லை, நீ ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அமைதிக்குள் தான் இருக்கிறார். இந்த சிவராத்திரி பெரிய விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்.
கொஞ்சம் மெதுவாகுங்கள், கொஞ்சம் அமைதியாகுங்கள், உங்களையே கவனியுங்கள். இருள் அதிகமான நேரத்தில்தான் விடியல் பிறக்கிறது. அதுபோல வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் உள்ளத்தில் சிவம் விழித்தால் பாதை தானாக தெரியும். இந்த இரவு தூங்குவதற்கான இரவு அல்ல, அறியாமையிலிருந்து விழிப்பதற்கான இரவு. தூங்காதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உள்ளுக்குள் சிவம் எழட்டும்.